வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. நவீன கவிதையைப் போல குரலை வாசிக்கிறதுக்கு எல்லா குரலும் இடம் கொடுக்காது. ஆனால் சில குரல் உண்மையிலே இது கவிதைடா அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. கனவு நிலை உரைத்தல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். அதில் காதலனுக்கும் காதலிக்கும் ஒரு விளையாட்டு நடக்குது. இந்த விளையாட்டை வள்ளுவர் இப்படி சொல்கிறார்: துஞ்சுங்கால் தோள்மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தவர் ஆவர் விரைந்து. துஞ்சுங்கால் தோள்மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தவர் ஆவர் விரைந்து. நான் தூங்கும் பொழுது என் தோள்மேல், நான் தூங்கி என் கண்கள் மூடிய உடனேயே அவன் என் தோள்மேல் இருக்கிறான். என் காதலன் என் தோள்மேல் இருக்கிறான்னு சொல்வது அவன் என் அருகாமையில் இருக்கிறான், என்னை அணைத்து கொண்டிருக்கிறான்னு சொல்கிறான். துஞ்சுங்கால் தோள்மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தவர் ஆவர் விரைந்து. நான் விழித்தால் அவனை காணவில்லை. அவன் எங்கே சென்று விடுகிறான்? என் நெஞ்சத்துக்குள் சென்று விடுகிறான். நான் கண்ணை மூடினால் என்னோடு இருக்கிறான், நான் கண்ணை திறந்தால் என் நெஞ்சுக்குள் புகுந்து விடுகிறான். இவன் வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சிட்டானா கூட அவனை பற்றி பெருசாக நான் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அவன் என்னுடைய நெஞ்சத்துக்குள் புகுந்து கொள்கிறான். என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் என் நெஞ்சுக்குள்ளே புகுந்து உறைந்து விடுகிறான். வெளியே கண்களை மூடும் பொழுது என்னோடும், கண்களை திறக்கும் பொழுது என் நெஞ்சுக்குள்ளும் புகுந்து கொள்கின்ற இந்த கள்வனை நான் என்ன செய்வது? அதில் அவர் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணனாலும், என் நெஞ்சை பிளந்து நெஞ்சுக்குள் செல்கின்ற ஒருவன், அதனால் அவன் கொடுக்கக்கூடிய துன்பம், அவன் என்னோடு நனவில் இல்லாதனால் வரக்கூடிய துன்பம், அந்த துன்பத்திலும் அவன் வேற எங்கேயும் சென்றதில்லை, என் நெஞ்சுக்குள் செல்கிறான் என்கிற ஒரு இன்பம். இந்த ரெண்டும் கலந்த அந்த அந்த துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் நடுவிலான ஒரு 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 லைனை இந்த கவிதை ரொம்ப அழகாக பிடிக்குது அப்படின்னு தோணுச்சு. இந்த கனவு நிலை உரைத்தல் அதிகாரம் முழுமையாகவே உள்ளூர்ந்து அதுதான் சொல்லுவார். அந்த ஊசலாட்டம், ஒரு நிமிடம் உச்சகட்ட இன்பம், மறு நிமிடம் மிகப்பெரிய துயரம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஊசலாட்டம். அதை இன்னும் ஒரு அற்புதமாக ஒரு கவிதையாக படம் பிடிக்கக்கூடிய குரல் இந்த குரல். துஞ்சுங்கால் தோள்மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தவர் ஆவர் விரைந்து. நான் விழித்த மறு கணத்தில் அவன் என்னோடு இல்லை, ஆனால் அவன் என் நெஞ்சுக்குள் இருக்கிறான். இவனை என்ன செய்வது? அற்புதமான குரல். சிந்திக்கலாம் நண்பர்களே, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.